ராஜி, கேஸ் ஸ்டவ்ல டீ வச்சிட்டல? வச்சுட்டேன் அத்தை. ஓடாத டிவியை பார்த்துக்கிட்டு என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் ஒரு ப்ரமோ போட்டிருந்தாங்க. அதில் ரோகிணி மாமா இருக்காருலா. ரோகிணி மாமாவா? அதான் ராஜி, ரோகிணி மாமா சிங்கப்பூர்லேருந்து வருவாரே, அதனை பியூட்டி பார்லர் வச்சிருக்காள்ல. ஆமா ஆமா. அந்த மலேசியா மாமா ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. இங்கே விஜயா குடும்பம் எல்லாரும் அங்கே போயிருந்தாங்க. பார்த்தா அந்த கல்யாணம் நடந்ததுல அந்த பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு சொந்தக்காரரா கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. விடுவாங்களா? கடைசியில் வீட்டுக்கு வராரு. ரோகிணி பதறதா, என்ன எங்க மாமா இங்கே எப்படி வந்தாரு, மாமா இங்கே வந்தீங்களா பிஸ்னஸ் விஷயமா அது இதுன்னு கேட்காரு. அவர் அப்படியே பார்க்காரு, அதோட முடிச்சிட்டான். அது இன்னொரு ப்ரமோல இங்கே பாருமா ரோகிணி ரொம்ப நாள் நம்ம நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுதான். எல்லாரும் கமெண்ட்ல இப்போ சொல்லிடுவாங்களா, நாங்கள் எதிர்பார்த்த நாள் வந்துட்டு அப்படி இப்படிங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும் தெரியுமா? கடைசியில் பாரு, அவர் என்ன அட்வைஸ் பண்ணுவார்னா, ரோகிணி உங்கள் அப்பாவுக்கு எல்லா சொத்தும் போயிட்டுமா, நீ ஏமாற்ற முடியாதுமா அப்படி சொல்ல போறாரா, இல்லை நான் மலேசியா மாமா இல்லை நடிக்க வந்தேன்னு சொல்ல போறாரா, இல்லை ஒன்றும் தெரியலை. ஆனால் எப்படியும் அவளை சீக்கிரம் சஸ்பென்ஸ் போட்டு உடைக்க மாட்டாங்க. உடைச்சிட்டா பின்னே எப்படி அதுக்காக நல்லா இருக்கும். ஆக மொத்தம் 6 மாசமா இந்த கட்டம் தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ஆனா மற்ற சீரியலோட பார்க்கும்போது இந்த சீரியல் நல்ல சீரியல் தான். இதுல பாரு மீனாக்கு கஷ்டம் வரும், கடைசியில் பார்த்தா மீனை ஜெயிச்சிருவா. ஆனா பாரு இந்த விஜயாக்கு எவ்வளவு கொழுப்புன்னு. மீனா எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கு. ஆனா விஜயாக்கு மீனாவை பிடிக்கவே இல்லை. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளை தான் சோறாக்கி போடுது, பாத்திரம் அலசுது, துணி அலசுது, வீட்டை பிறக்குது, துடைக்குது, என்னமா வேலை பார்க்குது. அந்த பிள்ளைய கொஞ்சமாட்டு இந்த விஜயா மதிக்காளா? மீனா அருமை அவளுக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் எல்லாத்தையும் போட்டுவிட்டு போகணும், அப்பதான் இந்த விஜயாக்கு அறிவு வரும், மீனா அருமை தெரியும். ஆமா அத்தை, நிறைய மாமியாமாருக்கு வீட்டில் மருமக்கமாரோட அருமையே தெரியறதில்ல. அவளை வேலையை இழுத்து போட்டு செஞ்சாலும் ஒரு நன்றி கிடையாது. தான் வீட்டு மருமகளை புகழ்றாங்களோ இல்லையோ, அடுத்த வீட்டு மருமகளை நல்ல பிள்ளைன்னு பாவ. தான் வீட்டில் இருக்கிற மருமக என்ன வேலை செஞ்சாலும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆமா ஆமா. அந்த மீனா மாதிரி வேலை பார்த்தா எல்லா மாமியாரும் போலதான் செய்வாங்க. நீ என்னை தானே சொல்லுத, எனக்கு நல்லா தெரியுது. நான் மீனா புகழ்ந்த மாதிரி புகழ்னா நீ அதுக்கு முதல்ல வேலை பார்க்கணும், வேலை புரிஞ்சுதா? எப்படி பேசுதா பாரு கிளவி. நான் வேலை பார்க்காம இவளை வேலை பார்க்கா. அவளை வேலையை இடுப்பொடியும் வாங்கிடுதா. பகலெல்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்கேன், சாயங்காலம் வரும்போது பார்த்தா 3 நேரம் 3 கப்பு காப்பி குடிச்சிட்டு அது 3 கப்பையும் அலசாமல் வச்சிருக்கா. அந்த கப்பையும் நான் தான் அலசி வைக்கேன். இவ என்ன வாய் பேசுதா. அந்த மீனாவோட நம்ம தான் நிறைய வேலை பார்க்கோம். மீனா கூட அங்கேருந்து வந்து கேமரா முன்னாடி நடிச்சுட்டு போயிருதா. நம்ம தான் உண்மையாக வேலை பார்க்கோம். நம்மளை என்னைக்கு புகழ போறாவ, நம்ம அருமை என்னைக்கு தெரிய போகுது. என்ன ராஜி உன் முகம் அங்கட்டாம் வலிச்சுக்கிட்டு போயிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, டைம் ஆகி போச்சே, நாடகத்தை போட காணமேன்னு பார்த்தேன். நாடகம் எப்படி போடுவான், அதை கரண்ட் இல்ல. ஆட பாவமே, கரண்ட் இல்லாதப்ப தான் டிவியை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும். ஆமாம் ஆமாம். முந்தி இன்வெர்டர் வைக்கல, கரண்ட் போட தெரியும். இப்போ இன்வெர்டர் வச்சாச்சுல, ஃபேனு லைட்டு கரண்ட் இருந்தாலும் ஓடுது, இல்லாட்டாலும் ஓடுது. என் மாவன் கஷ்டப்பட்டு உழைக்கான், கரண்ட் பில்லு கட்டு தான். இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன அருமை தெரிய போகுது? எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் ஃபேனு லைட்டு தான். இந்த ஃபேனுக்கெல்லாம் வாய் இருந்தால் அழுதுரும். ஆமா அத்தை, அதுவும் இந்த ஹாலில் இருக்கிற ஃபேனு வாய் இருந்ததுன்னா கூப்பாடு போட்டுரும். ஏன்னா இந்த சோபாவில் நீங்கள் தானே 24 மணி நேரம் படுத்து கிடக்கிய. ஏண்டி உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது என் மாவா பேசியே மாட்டா, என் மாவா வாயே பேச மாட்டா அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன வாய் பேச? ஆமாம், என்கிட்ட கூட தான் சொன்னாங்க, உன் மாமியார் தங்கமான குணம்னு. நீங்கள் தங்கமான குணமாவா இருக்கிய, தகரமான குணமாலாம் இருக்கிய. ஆனந்தா, ஏன் ஆனந்தா? வந்துட்டு அடுத்து ரெடியா போட்டி. வா பாப்பாத்தி உட்காரு. ஏ ராஜி அங்கிட்டு தள்ளி உட்காரு. ஏத்தை, நீங்கள் இருக்க சைஸுக்கு இந்த இடம் காணாதாத்த, இன்னும் தள்ளி உட்காருங்கிய விட்டா என் மாடியிலேயே இடம் கேட்பிய. ஏய், உன் மருமோட்டு பேசுறதுக்கே 1.5 குடம் தண்ணி குடிக்கணும் போல இருக்கே, என்ன வாய் பேசுதா? ஆமாம், இவங்க பேசவே மாட்டாங்க. நான் மட்டும்தான் இவகிட்ட பேசிட்டே இருக்கேன், இவ வாயை திறக்க மாட்டாங்க. ஏட்டி கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருக்கியா? வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷி வந்திருக்கனே, எத்தை வாங்க உட்காருங்க, தண்ணி குடிக்கலாம், ஏதாவது கேட்கியா? முழுமாடு வர உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்தில் நாங்கள்லாம் யாராவது வீட்டுக்குள்ளே வந்தா உடனே எந்திரிச்சு நின்றுவோம். சித்தி வாங்க, அத்தை வாங்க, உட்காருங்க அப்படின்னு அடி கேட்காமலே காப்பியோ டீயோ போட்டு வந்து கொடுத்துருவோம். ஆமாத்த, ஆயிட்டு கேட்காமலே காஃபியோ டீயோ குடிக்கிய. அவிகளுக்கு சுகர்னு வச்சுக்கோங்க, அவைய குடிக்க மாட்டாவ. அப்போ அது என்ன செய்விய, கொட்டிடுவீங்களா? அது இதுக்கு கொட்ட போகிறோம், நம்ம குடிச்சுக்கிட வேண்டியதானே. அப்போ நீங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்காக காஃபியும் டீயும் வைக்கல, வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா நம்மளும் சேர்ந்து குடிச்சிக்கலான்ட்டு எக்ஸ்ட்ரா வைக்கிய, அப்படி தானே? ஏன் ஆனந்தம், ஏம்மா மூச்சு முட்டுதே ஆனந்தம். வந்து 2 நிமிஷம் கூட ஆவலை, என்ன வாய் பேசுதா இவா? இவளுக்கு ராஜின்னு பேர் வைக்கிறத விட பஜ்ஜின்னு பேர் வச்சுக்கலாம். சொதா சொதா சதா சதான்னு பேசிக்கிட்டே இருக்கா. எத்த வேண்டாம், உங்கள் பேர் பாப்பாத்தி. பின்ன நான் நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நான் சொன்ன காசுங்கிறனோ காது கூசுற அளவுக்கு ஏதாவது ஒரு பேரை சொல்லி போடுவேன். பின்ன நீங்கள் சும்மாவே என்ன வாயாடிங்கிய. நீ சொன்னாலும் சொல்லுவதாயே, நான் உன்னைய பார்க்க வரல, உன் மாமியாவை தான் பார்க்க வந்தேன். எதுக்கு என் மாமியா கிட்ட என்ன போட்டு கொடுக்க போறிய? ஏன் உனக்கு பயமா இருக்கா? நீ எதாவது தப்பு பண்ணிருக்கியோ?
நல்ல ஜோக்கு. உங்களை பார்த்து நான் பயப்படமாக்கோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. யார் வீட்டு கதையை எங்கே இழுத்து நாளைக்கு வர சண்டையை இன்றைக்கே இழுத்துருவீங்களோன்னு பயமாக இருக்குது. நீங்கள் நைஸாக சண்டை இழுத்தி விட்டு உங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவிய. என் மாமியா அப்பாவே மாட்டிக்கிடுவாவ. பின்ன நான் ஏற்ற வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரின்னு சண்டை போடும்போது நான் கேட்டுக்கிட்டிக்க முடியுமா? என் மாமியா 4 வளமை கேட்காவன், நான் 4 வளமை கேட்கணும். ஆக மொத்தம் மாமியா மருமோள் நின்று ரோட்டில் சண்டை போடுவோம். நீங்கள் யாருக்கு வந்த விதியோன்னு அந்த சோறு ஓரமாக சாஞ்சுக்கிட்டு உட்காந்து வேடிக்கை பார்ப்பிய. எல்லாம் எனக்கு தேவையா? ஏ பாத்தியா ஆனந்தம், உன் மருமோளை பாரு, உன் மருமோ என்னமெல்லாம் சொல்லுதான்னு பாரு. ஏய் சும்மா இரு, அவளே சின்ன பிள்ளை, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இரு. அவகிட்ட போய் வம்பெடுத்துக்கிட்டு இருக்க. ஆனா உன்னுடி மாமியா மருமோளும் பிடிக்காத மாதிரியே இருப்பாளுங்க. ஆனா ஏதாவது பிரச்சனை வந்தது என் வீட்டாளி ஏதாவது பேசினா போதும், மாமியா மருமோளுக்கும் மருமோ மாமியாவுக்கும் நல்ல சிங் சாங் தட்டுவாளுங்க. சரி எத்த, என்ன விஷயமா வந்திய? ஏதாவது விஷயம் இல்லாமல் வரமாட்டில? ஆமா ராஜி, என் மவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். ஓ பரவாயில்லையே, உங்கள் வீட்டுக்கு மருமகளை கொண்டு வர போறீங்களா? இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் போயிரும் சொல்லுங்க அப்போ. ஆமா, என் மவனுக்கு கல்யாண வயசு வருதுல்ல, அப்போ அவனுக்கு பொண்ணு பார்க்கணும்ல. ஆமாம் ஆமாம், எவ்வளோ நாள் தான் வந்து என் மம்மியாக்கு சொல்லி கொடுத்து என் மம்மியாக்கு எனக்கு சண்டையில் தூடுவியே. உங்களுக்குன்னு ஒரு மருமகம் வந்துட்டானா நீங்கள் அவட்ட பேசிக்கலாம், அவங்ககிட்ட பேசிக்கலாம்ல, நேரம் போயிரும்ல. ஏண்டி ஒரு நல்ல விஷயமா பேச வந்திருக்கேன், பேசாம வாய வச்சுக்கிட்டு இருக்கியா? ஏக்கா நீ சொல்லு, பொண்ணு எந்த ஊரு? பொண்ணு பக்கத்து ஊர் தான். அதானே, இந்த ஊரில் உங்களை நம்பி யார் பொண்ணு தருவா? இங்க பாரு ஆனந்தம், கொஞ்ச நேரத்துக்கு உன் மருமோளை அமைதியா இருக்க சொல்லு. ஏ ராஜி சும்மா இரு, அவ ஏதோ மவனுக்கு கல்யாணம் பேச வந்திருக்கா, நீ அவட வம்பு எடுத்துக்கிட்டே இருக்க. நீ சொல்லு, பொண்ணு எப்படி, எந்த ஊரு, என்ன இடம், நல்லா படிச்சிருக்காளா, ஆள் எப்படி இருக்கா? அதான் சொல்ல வந்தேன். நாளைக்கு நம்ம எல்லாரும் பொண்ணு பார்க்க போவோமா? நாளைக்கே பொண்ணு பார்க்க போகணுமா? எத்த பாத்தீங்களா, நீங்கள் தான் எது நடந்தாலும் முதல்ல பாப்பாத்தியும் அவி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு இப்போ சொல்ல வந்திருக்காவே. ராஜி எங்க 2 பேருக்குள்ள இழுத்து விடாத, பேசாம இரு. ஏன் அத்தை, நீங்கள் எல்லாருக்கு இடையில இழுத்து விடும்போது நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இடையில நான் ஏதாவது சொன்னோம்னா இழுத்து விடுதேங்கிய. ஏ ராஜி விடு, அவளை போட்டு எதுக்கு வாருன்னு வாரிக்கிட்டு கிடக்க. சரி, பொண்ணோட அப்பா என்ன வேலை பார்க்காரு? அவர் ஏதோ ஒரு கம்பெனியில் கணக்கு எழுதுதாராம். ஒரே பொண்ணா? இல்லை, இன்னும் ஒரு அண்ணன் வேற இருக்கான். அண்ணக்காரனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை. பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளைக்கு பார்ப்போன்னு இருக்காவலாம். சரி சரி, பிள்ளைய நீ பார்த்துருக்கியா? பிள்ளைய நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன், இப்போதைக்கு பார்க்கல. நம்ம ராஜியை மாதிரி நல்ல பிள்ளையா இருக்கும். சரி சரி, வேற யாரெல்லாம் கூப்பிட்டுருக்க? யாரையும் கூப்பிடல, நீ நான் ராஜி நம்ம 3 பேர் தான் போக போகிறோம். எத்த என்ன சொல்றீங்க? உங்கள் பிள்ளைய கூட்டு வரலையா? பொண்ணை மாப்பிள்ளை பார்க்காம அடுத்து எப்படி பேச முடியும்? நம்ம 3 பேர் மட்டும் போக போகிறோங்கிய, எனக்கு ஒன்றும் விளங்கலையே. அது ஒன்றும் இல்லை, ஊரையே நம்ம பொண்ணு பார்க்க போகிறது இல்லை. சும்மா அவ வீட்டு வழியாக கடைக்கு போகிற மாதிரி நம்ம 3 பேர் போவோம். எங்கள் 2 பேருக்கு வயசாயிட்டு, நீ அந்த பிள்ளைய பார்த்தாதான் என் மவனுக்கு அந்த பிள்ளை சரியாக இருக்குமா இருக்காதான்னு உனக்கு தெரியும். அந்த பிள்ளைய பார்த்து வச்சுக்கோ. நாளை வரை பேசிப்பாரு, நல்லா பேசுதா, பல்லுகள் நல்லா இருக்கா, காலு நல்லா நடக்கா, காலுகை நல்லா இருக்கா, படிச்சிருக்கா, இது எல்லாத்தையும் நீ தான் விசாரிச்சுட்டு வரணும். அடிச்சக்க, அதுக்கு தான் நாளைக்கு போகணுமா? ஆமாம், பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியாமல் நேராக பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டு மறுபடி பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல. அதோட முதல்ல நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பேசுறது நல்லது தானே. எதுக்கு பையன் மனசுலையும் பொண்ணு மனசுலையும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு பையன் பிடிக்கல பொண்ணு பிடிக்கலன்னா பிள்ளைங்க மனசு சங்கடப்படாதா? எத்தை பரவாயில்லையே, நான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சேன். நீங்கள் நல்ல ஒரு என்ன சொல்லுது, நல்ல அறிவுள்ள ஆளாக தான் இருக்கீங்க. என்ன ஆனந்தோ, உன் மருமக எப்படி பேசுதா? அறிவுள்ள ஆளு அறிவில்லாத ஆளுங்க நீ கேட்டுக்கிட்டே இருக்க. ஏ பாப்பாத்தி சும்மா இரு, நீ சொல்கிறதுக்கெலாம் நான் அவட சண்டை பட்டேன்னு வச்சுக்கோ. பின்ன அவள் திரும்ப கேட்பா, உங்கள் ஃப்ரெண்டு என்ன இதெல்லாம் சொல்லுதாவோட நீங்கள் கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு. உன் பாடு அவள் பாடு, உங்கள் 2 பேருக்கு இடையில நான் வரல. காலையில் எத்தனை மணிக்கு போகணும் அதை மட்டும் சொல்லு. எத்தை, உங்களுக்கு பேச தெரியாதுன்னு என் மாமியார் துணை கூட்டு வரலாக்கும். நீங்கள் பேசாத வாயா, உங்ககிட்ட பேச இந்த ஊரே வரிசையில் நின்னாலும் பேச முடியாத. இங்கே பாரு ராஜி, இது இதோட விடு, எனக்கு வேலை கிடக்கு. நாளைக்கு காலை 9 மணிக்கு போவோம், புரியுதா? சரிங்க எத்தை, 9 மணிக்கு போவோம். இங்கே பாரு ராஜி, அங்கேயும் வந்து அந்த வீட்டாளுங்க முன்னாடி இப்படி ஏற்று பேசிக்கிட்டு இருக்காதே. எதுக்குத்த, உங்கள் வாய் வெளியே வந்துடும் பயப்படுதீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் கல்யாணம் நடந்து வந்ததுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டானா நான் என்ன செய்ய? ஆமாம் அத்தை, நீங்களும் என் மாமியாவும் ஒரே கூட்டணியில் இருங்க, நானும் உங்கள் மருமகளும் ஒரு கூட்டணியில் இருக்கோம். நம்ம மாற்றி மாற்றி பேசிக்கிடுவோம், ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. எதுக்கு மாமியா மருமக மேலே கீழே இந்த பாரபட்சம்லாம் இருக்கக்கூடாது அத்தை. நம்ம சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் இதையும் சேர்க்கணும். அந்த ஜாதி மதம் இதெல்லாம் வேறுபாடு பார்க்கக்கூடாதுங்கல்ல. அந்த மாதிரி மாமியா மருமகான்னு வேறுபாடு பார்க்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு நீங்கள் அடித்தா நான் வாங்கிக்கிறேன், நான் அடித்தா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு ஜாலியாக இருக்கணும் அத்தை. இவ வேற போக்கத்தவா, ஏதாவது பேசி சீக்க வச்சுக்கிட்டே இருப்பா. சரி, நாளைக்கு காலையில் மாமியா மருமகளும் வந்துடுவீங்களா? சரி, நாங்கள் 9 மணிக்கே வந்துடுவோம், சரியா?
9 மணினா 9 மணிக்கு வராதியா, ஒரு 8:50க்கு வாங்க. நம்ம 9 மணி ஆகும்ல, 9 மணிக்கு நல்ல நேரம் இருக்கு. ஏன் அத்தை, நம்ம போகிற நேரத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வீட்டை பூட்டி போட்டு வேற எங்கேயா போயிட்டு நம்ம என்னச்சியே? ஏன் ஆனந்தம் மறுபடி பேசுதா? இவ திருந்த மாட்டாளா ஆனந்தம்? பேசாம இருக்க சொல்லு ஆனந்தம். மக்களே பாருங்க, நம்ம பாப்பாத்தி பாட்டியவே நான் அழ வச்சுட்டேன் போல. நான் நார்மலாக தான் பேசுகிறேன், இவங்க ஏன் அழறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை போடுங்க. எல்லாரும் வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னைய சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை கலகலன்னு சிரிக்க வைக்கிறதுக்கு நானும் என் மாமியா ஆனந்தமும் என் மாமியாவோட ஃப்ரெண்டு பாப்பாத்தியும் முழு பொறுப்பெடுத்துக்கிறோம். பாய் பாய், டாட்டா.